வணக்கம் நண்பா, நாம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம டான்ஸ் மாஸ்டர் தினேஷ் நடிப்புல வெளிவந்திருந்த லோக்கல் சரக்கு அப்படிங்கிற திரைப்படத்தோட மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஹீரோ வந்துட்டு எந்நேரமும் வந்துட்டு தண்ணி அடிச்சே இருப்பாரு, சாப்பிடாம கூட இருப்பாரு, ஆனா தண்ணி அடிக்காம இருக்கவே மாட்டாரு. இப்படிப்பட்ட ஒரு ஹீரோ இருக்கு. ஹீரோயின் எப்பறம் செட் ஆக போறான்னு இருக்கும்போது ஏத்து வீட்லயே வந்து ஹீரோ நம்ம ஒரு கடத்துக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா ஹீரோயினுக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதுக்கான ஒரு பிளாஷ்பேக் வந்து படத்திலே வந்து சொல்லியிருக்காங்க. சோ இவங்க ரெண்டு பேருக்கு எப்படி கல்யாணம் நடந்துச்சு, இதுக்கப்புறமேட்டாச்சு ஹீரோ திருந்தானா இல்லையா அப்படிங்கிறது அந்த படத்தோட மீதி கதையா அமைச்சிருந்தது. இந்த படத்துல என்ன நல்லா இருந்துச்சு, நல்லா இல்லைங்கிறத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம டான்ஸ் மாஸ்டர் தினேஷ், சோ இவரோட அந்த ஒரு ஆக்டிங் அப்படிங்கிறது வந்துட்டு ஓவரால் வந்துட்டு அந்த குடிச்சே இருக்கிற மாதிரியானது வந்துட்டு நல்லாவே பண்ணியிருந்தாருன்னு சொல்லலாம். இதை தவிர்த்து ஹீரோயினோட அந்த ரோல் அப்படிங்க நல்லாவே அமைஞ்சிருந்தது. ஆனா இதுக்கப்புறம் யோகி பாபோட கவுண்டர் அப்படிங்கிறது ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருந்தாலுமே பெருசா வந்துட்டு இரிட்டேட்டிங்கா தான் வந்துட்டு அமைஞ்சிருந்தது. ஓவரால் படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க சொல்ல வந்த பிளாஷ்பேக்ங்கிறது ரொம்ப 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 சுமாரா இருந்தது. ஆல்ரெடி வந்துட்டு இத்தனை பேர் கல்யாணம் நடக்கும் போது மாப்பிள்ள குடிச்சு வந்திருந்தாரு. ஆல்ரெடி நீ எனக்கு கல்யாணம் பண்ணிட்டேன், இருந்தாலும் நம்ம ரெண்டு பேருமே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா காசுக்காக தான் அந்த ஒரு டூப்ளிகேட் கல்யாணத்தை பண்ணியிருந்தோம். இப்ப ரெண்டு பேருமே வந்து ஒரிஜினலா சேர்ந்து வாங்க அப்படின்ட்டு கிட்டத்தட்ட கிரிஞ்சு மேக்ஸுக்கு போய் அந்த சீன்லாம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஓவரால் இந்த டாப்ல வந்துட்டு இந்த கிரிஞ்சு அவார்டு கொடுத்து இந்த சீன் தானே கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுல வந்துட்டு கொண்டு போய் முடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டாச்சு சரி ஹீரோ திருந்தவான்னு பார்த்தா 3 நாளையும் வந்துட்டு குடிக்கிறத பற்றி வச்சுட்டு இருந்தாரு. தங்கச்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா லவ் பண்ணவனோட அண்ணன் முன்னாடியே வந்து போற சீனு. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்பயா திருந்தவான்னு பாத்தீங்கன்னா அப்பயுமே திருந்தாம இருக்கிற காட்சிகள் அப்படின்ட்டு போட்டு ரொம்ப வழியா வந்து செகண்ட் ஹாஃப் வந்துட்டு குழப்பி அதுக்கப்புறமேட்டு இவரு ஃப்ரெண்டுக்கு ஒருத்தர் பார்ல இன்ட்ரோ ஆறான்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டு வந்து மொத்த படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 சுமாரா வந்துட்டு போயிட்டு இருந்தது. எந்த சீனுமே வந்துட்டு வாவ் அப்படின்னு சொல்லி ரசிக்கிறபடியா வந்துட்டு அமையாம போயிருச்சு. அதே மாதிரி ஹீரோயின் போர்ஷன் வந்துட்டு அவங்க நல்லாவே நடிச்சிருந்தாலுமே அவங்களுக்கான ஸ்கோப்புமே செகண்ட் ஹாஃப்ல ரொம்பவே வந்துட்டு கம்மியாகி போச்சு. எப்படிமா இவங்களாம் கல்யாணம் பண்ணிருக்கா அப்படின்ட்டு முக்கியமா எப்படி இதை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு வந்துட்டு தெரியல. தனியா இருந்தா கூட அவங்க லைஃப் வந்து ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும். இதுக்கு அப்புறமேட்டு ஹீரோ திருந்துற அந்த சீனே கடைசி கிளைமேக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ட்விஸ்ட் அப்படின்ட்டு படத்துல வந்துட்டு ஏகப்பட்ட சீன் வந்துட்டு பயங்கரமா இருக்கு. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க இந்த லோக்கல் சர்க்கு இந்த திரைப்படத்தை. சோ நீங்க ஆல்ரெடி இந்த படம் பார்த்திருக்கீங்க, உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிற நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து தட்டி விட்டுருங்க. ஃபார் மோர் சினிமா அப்டேட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரோட நடிப்புல குப்பை கதை அப்படிங்கிற ஒரு படம் பார்த்துட்டோம். டைட்டிலுக்காக வந்துட்டு என்ன குப்பை கதை டைட்டில் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு நெகட்டிவான டைட்டில் வந்துட்டு வச்சிருக்கும் போது ஒரு அட்ராக்ஷன் அப்படின்னு கிரியேட் ஆகும். சோ மேபி அந்த படம் வந்துட்டு நீங்க பார்க்கல அப்படின்னா தாராளமா பாருங்க. இந்த படத்தோட கம்பேர் பண்ணும்போது அந்த படம் வந்துட்டு ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ண மூவி வந்துட்டு அமையறதுக்கு நிறைய வந்துட்டு சான்ஸ் இருக்கு. நன்றி, வணக்கம்.